من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العلي العظيم. அண்ட கோடிகள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தனமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்று இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்க போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன் அவனை அல்லாஹ், அவனை அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது இது அல்லாஹுடைய இல்லம். இந்த மஸ்ஜித் இந்த உலகத்திலே இருக்கின்ற இடமெல்லாம் அது பிரகாசித்துக் கொண்டிருக்கும். எனவே இப்படிப்பட்ட மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட தகுதிகள் இருக்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், இதெல்லாம் எங்களுக்கு ஹதீஸும் குர்ஆனுடைய ஆயத்தும் அதிகமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இது இந்த பொறுப்பு என்பது ஒரு அமானிதம். இந்த பொறுப்பு என்பது அமானிதமாக அந்த பொறுப்புதாரிகள் மீது சுமத்தப்பட்ட ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி, அல்லாஹ்வின் தூதரே, என்னை நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற சில இடங்களுக்கு என்னை ஒரு பொறுப்புதாரியாக நீங்கள் என்ன ஆக்குங்க யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா அபூதர் இன்னஹா அமானா, இது ஒரு அமானிதம். இந்த பொறுப்பு என்பது ஒரு அமானிதமான விஷயம். இந்த அமானிதத்தை சரிவர நிறைவேற்றவில்லை என்றால் மறுமையின் வாழ்க்கை நாசமாகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்களை அபூதரே வ இன்னி அராக ضعيفا, அபூதர், நான் உங்களை பலகீனமான ஒருத்தராக பார்க்கிறேன். ஏனென்றால் இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது இந்த பொறுப்புகள் இருக்கிறதே சகோதரர்களே,
இது கியாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதனை கவலைக்கு ஆழ்த்திவிடும். நான் இந்த பொறுப்பை எடுத்து சரியான முறையில் செய்யவில்லையே, இதனுடைய கேள்வி கணக்குக்கு நான் எப்படி பதில் கொடுக்க போகிறேன், என்ற குடும்பத்தை பற்றி கேள்வி கணக்குக்கே நான் எப்படி பதில் சொல்லி நான் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கின்ற பொழுது ஒரு ஊருடைய மக்களின் பொறுப்பை 200-300 குடும்பம், அவர்களுடைய பொறுப்புக்கு நான் எப்படி பதில் சொல்வது? ஒரே ஒரு எனது குடும்பத்துக்கே நான் பதில் சொல்றதுக்கு திண்ணாடி கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையிலே நான் எப்படி இதுக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல போறேன் என்று மறுமையில மனிதன் யோசிப்பான். கவலையை உண்டாக்கும். என்ன அல்லாஹ்வுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கிறது? அவங்க சொன்னாங்க, அடுத்த விஷயம் இது கைசேதத்தை உண்டாக்கிவிடும் மறுமையில. இவ்வளவு அமல்களை நான் செய்து விட்டு இந்த பொறுப்பை நான் எடுத்து, நான் கேட்டு வாங்கி எடுத்து நான் எல்லாத்தையும் துஷ்பிரயோகம் செய்து விட்டேனே, ஏன் அமல்கள் எல்லாம் நாசமாகி விட்டதே என்ற ஒரு கை சேதத்துக்கு மனிதன் ஆளாகுவான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இதே போன்று அபூதர், அதாவது அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சில பொறுப்புகளை தந்திக்கிறான், என்னையும் அப்படி நியமிங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கேட்டு வாரவங்களுக்கு நாங்க பொறுப்பை கொடுக்க மாட்டோம். கேட்டு வாராங்களே, என்ன பள்ளியில ஒரு அங்கத்தாரா போடுங்க, தலைவராக போடுங்க, எனக்கு அதுக்கு பொறுப்பை தாங்க, இதுக்கு பொறுப்பை தாங்கன்னு சொல்லி கேட்டு வாராங்களே, இவங்களுக்கு நாங்க ஒரு காலமும் பொறுப்பை கொடுக்க மாட்டோம் என்பதாக அபூதர் அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய சாச்சாவுடைய 2 மகன்மார்களும் கேட்குகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னாங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் இப்ப கொஞ்சம் சிந்திக்கணும். எங்கட ஃபேக்டரிக்கு ஒரு வேலைக்காரர் பொறுப்புதாரியாக ஒருத்தனை நாங்க போடுறோம்டா, எப்படி குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். எங்கட கடைக்கு ஒருத்தர் 2 பேர் நாங்க எடுக்கிறோம்டா, அவரோட குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். அவர் எப்படி, என்ன டேலண்ட் வைக்கிறார், என்ன தகுதிக்குன்னு பார்ப்போம். எங்கட வீட்டுக்கு, எங்கட வாகனத்துக்கு ஒரு டிரைவர் ஒன்று தேவை, அவரோட தகுதி என்னன்னு பார்ப்போம். அவருக்கு லைசன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். எப்படி லைசன்ஸ் எடுத்திருக்காருன்னு பார்ப்போம். களவுல எடுத்திருக்காரா, நல்லா எடுத்திருக்காரான்னு பார்ப்போம். வாகனத்தை ஓட்டுவாரான்னு முதலாவது பார்ப்போம். இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு அடிச்சு எங்கேயாவது இதாக்குனா எனக்கு நஷ்டம். நாங்க அந்த தகுதிகளை பார்க்கிறோம் ஒவ்வொரு நிலைமைக்கும். இதே போன்று அல்லாஹ்வுடைய மாளிகைய பராமரிக்க கூடியவர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு யார் தகுதியானவர்கள் நிர்வாகத்துக்கு என்பதை அல்லாஹ் குவாலிஃபிகேஷன் பார்க்கிறான். எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும் இவருக்கு? குர்ஆன்ல அல்லாஹ் 5 வகையான தகுதி இருக்கணும் இருக்கு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாளிகையை, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை பராமரிக்க கூடியவங்க மன் ஆமன பில்லாஹ். முதலாவது அவர் எப்படி இருக்கணும் என்று தெரியுமா? அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கணும், ஈமானியத்தான உணர்வு உள்ளவராக இருக்கணும். ஈமானியத்தான உணர்வு இருக்குகின்ற பொழுது இவர் தொழுகையை அங்க வீணடிக்க மாட்டாரு. ஈமானியத்தான உணர்வு இருக்குகின்ற பொழுது இவர் அங்க பள்ளியுடைய சொத்துல கையடிக்க மாட்டாரு. அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும் அவருக்கு. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வல் யௌமில் ஆகிர், கியாமத்தினால அவருடைய பயம் இருக்கணும். கியாமத்தினால பற்றி, மறுமை நாளை பற்றி கவனம், பயம் இருக்கணும் அவருக்கு. நான் இதை ஒழுங்கான முறையில் செய்யலண்டா
நாளை மறுமையிலே ரப்பு அல்லாஹ் என்ன குற்றம் பிடித்து விடுவான். ரப்பு அல்லாஹ்வுக்கு நான் என்ன பதில் சொல்றது? என்னுடைய சொத்து வருது. இன்னைக்கு சிலர்கள் நிர்வாகத்துக்குள்ள வாரது எதுக்குன்னு தெரியுமா? நிர்வாகத்துக்குள்ள வந்தா ஒரு 5-10 லட்சம் 20-30 லட்சம் பள்ளியில சல்லி இருந்தா இவரை நினைக்கிறது நாங்க எங்கட பிசினஸ்ல போட்டு அதை ரோல் பண்ணுவோம், அதை அப்படியே செஞ்சு கொள்ளுவோம், அப்படி எடுத்து அதை கொஞ்சம் செஞ்சு கொள்வோம். பள்ளியால கேட்கிற நேரத்துல நாங்க எவ்வளவு எடுத்தோம் அதை கொடுப்போம்னு சிலர்கள் நினைக்கிற. இப்படி எடுக்க முடியாது. எடுப்பதாக இருந்தால் யார் யாரெல்லாம் பணம் தந்தார்களோ அவர்களுக்கு அனுமதி கேட்கணும். பொது சொத்து, அதுல வார லாபம் ஒவ்வொன்றும் ஹராமானது. இவருக்கு கியாமத் நாளை பற்றிய பயம் இருக்க வேண்டும். இருந்தால் இவர் பள்ளியுடைய சொத்துல கையடிக்க மாட்டாரு. கியாமத் மறுமையின் நாளையில் அல்லாஹ் என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்டு நான் நரகத்துக்கு போவேன் என்ற பயம் இருந்தால் இந்த பொறுப்பை தகுதி இல்லையா என்ன விட்டுருங்க வாப்பான்னு சொல்லி பின்னுக்காகி வரண்டு ஓடிடுவாரு. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறான். எனவே ஒரு சமூகத்தை கற்றி எழுப்புகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு நிலைமையை அல்லாஹ் அந்த மஸ்ஜிதோடு வைத்திருக்கிறார். சகோதரர்களே, மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது அகாமஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கணும், தொழக்கூடியவராக இருக்கணும். இவர் லுகருக்கு வாரார், அசருக்கு வாரார் இல்ல, மகரிபுக்கு வந்தா சுபஹுக்கு இல்ல, இஷாவுக்கு வாரார், சுபஹு தொழுகைக்கு இல்ல, இந்த ஜும்மாவுக்கு வந்து அடுத்த ஜும்மாவுக்கு தான் வாராரு. இவரை தூக்கி நிர்வாகத்துக்குள்ள போட்டாச்சு. கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை இல்லாதவங்க இந்த சொல்ற தகுதிகளை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. தொழுகை இல்லாத ஒருத்தரை நாங்க தூக்கி போடுற முஹப்பத்துக்கு எங்கட நானா தம்பிண்டு எங்கட கூட்டாளின்னு சொல்லி தூக்கி போடுறோம். போட்டு அவர் தொழுகை இல்லாத ஒருத்தரை போட்டு அவர் தொலை இல்லண்டா, நிர்வாகத்தில் ஒரு அங்கத்தவராக வந்தண்டா, இது நாங்க சாட்சி சொல்றோம், நான் தான் இவரை நிர்வாகத்துக்கு வைத்து விட்டேன், இவர் செய்யற அனைத்து பாவங்களும் உங்களை வந்து சேரும். தொழுகை இல்லண்டா நிர்வாகத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டோம். இன்னைக்கு தானே இருக்குது வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, அதுல இதுல கொஞ்சம் குரூப் ஒன்று சேர்த்துட்டு சரியா நிர்வாகத்துடைய தேர்வு வருகின்ற பொழுது இவர் கணக்கா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கூட்டாளி மாட்ட சொல்ற, என்ன நிர்வாகத்தில் ஒருத்தரா போடுங்களே, என்ன தலைவரா போடுங்களே, என்ன அங்கத்தவரா போடுங்களே, இப்படி குரூப்பு சேர்த்து கொண்டு பஜார்ல அதுலயும் மூளை முடுக்கிலையும் என்ன நிர்வாகத்துக்குள்ள போடுங்க என்று சொல்லி யார் ஆசைப்படுறாங்களோ இவங்களுக்கு தூக்கி கொடுக்காதீங்க. இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. அப்ப தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். தொழுகை ஒரு மனிதன் தொழுகின்ற பொழுது அவருக்கு வட்டி எடுக்கிறது பாவமா விளங்கும். இன்னைக்கு வட்டி எடுக்கிறவனுக்கு நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறான், வட்டி கொடுக்கிறவர் நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறாரு, பாவான காரியத்தை செய்யக்கூடியவர், ஜினால ஈடுபடக்கூடியவர் நிர்வாகத்துக்குள்ள, மதுவை குடிக்கிறவர் நிர்வாகத்துக்குள்ள. சுப்ஹானல்லாஹ். தொழுகையை ஒரு மனிதன் நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த பாவம் இவனிடத்திலிருந்து தூரமாகிவிடும். அதனால் தான் எல்லாத்துடைய பாவத்தை விட்டும் தூரமாகின்ற ஒரு அமலை அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். தொழுகை ஒரு மனிதன் தொழுகின்ற பொழுது இவருடைய வாழ்க்கையை வட்டியில் இருந்து தூரமாக்கப்பட்டுவிடும். வாகனம் இருக்கிறது, பினான்ஸ்ல வட்டி கட்டி கொண்டிருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். நாங்க தூக்கி நிர்வாகத்துக்குள்ள தூக்கி போடுறோம். பள்ளிக்கு வாரது 2 டயர் 4 டயர் வட்டியில. அவர் என்ன தகுதி இருக்கு நிர்வாகத்துக்குள்ள போடுறதுக்கு? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நிர்வாகம் என்பது சும்மா லேசாக நினைச்சு கொள்ள வேண்டாம். எனவே ஒரு மனிதர் தொழக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய மாளிகை நிர்வாகம் செய்யக்கூடியவர்,
தொழுகை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு நிர்வாகம் என்று வந்தா இன்னைக்கு நாங்க நினைக்கிறது இந்த ஃபேனை போடுறதும், ஃபேன் உடைஞ்சா அதை போயிட்டு செஞ்சு கொண்டு கொழுவுறதும், பல்ப் கொஞ்சம் சுடுபட்டு அதை வாங்கி போடுறதும், பள்ளியில பாபிஸ் இல்லைன்னா அதை தூக்கி போடுற புதுசு வாங்கி போடுறதும், இமாமுக்கு சம்பளத்தை கொடுக்கிறதும், முஅத்தினுக்கு சம்பளத்தை கொடுக்கிறதும், நோம்பு வந்தா கஞ்சி எப்படி செய்யறது, அதை யார் யார பொறுப்பா இது வைக்கிறது அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அது 100% தான். இதெல்லாம் கடமைத்தான், செய்யத்தான் வேண்டும். இதை விடவும் ஒரு பாரிய பொறுப்பு நிர்வாகத்துக்குள்ள வந்த 13 பேரோ 10 பேரோ, இவருக்கு பெரிய பொறுப்பு ஊர் மக்களை தொழுகைதாரிகளாக ஆக்கணும். ஊர் மக்களை தொழுகைதாரிகளாக ஆக்கணும். எங்கிட்ட இந்த நிர்வாகம் வார நேரத்துல எங்கட ஊர்ல 40% தொழுகைதாரிகள் இருக்கிறாங்க. இந்த புதிய நிர்வாகம் வருகின்ற பொழுது அவங்க நியத்து வச்சு கொள்ளணும், ஒரு ஒழுங்கான நியத்து வைக்கணும். எங்கட நிர்வாகம் முடிகின்ற பொழுது 2 வருஷமோ 3 வருடமோ அந்த நிர்வாகம் முடிகின்ற பொழுது எங்கட ஊர்ல 40% இருந்த தொழுகைதாரிகளாக இருந்தவர்களை 80% மாற்றி அமைக்கணும். இதுதான் முயற்சி. நிர்வாகத்துல பாரிய முயற்சி செய்யணும். இந்த விஷயத்துக்காக வேண்டித்தான் எல்லாம் செய்யற மாதிரி இந்த தொழுகைக்கு மக்களை பள்ளியோடு அழைக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். எங்கட பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம அல்லது நல்லவங்களை, நல்ல பள்ளியோட தொடர்பான இருக்கக்கூடியவங்களை, தொழக்கூடியவங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு நாங்க பள்ளியோடு அழைக்கிறது. நாங்க நிர்வாகத்துக்குள்ள வந்து இந்த வேலைய நாங்க வீடு வீடாக நாங்க 13 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு தொழுகை இல்லாத ஒருத்தருடைய வீட்டுக்கு நாங்க போய் பள்ளிக்கு வாங்கன்னு சொல்லலண்டா நாளை மறுமையில என்ன பதில் சொல்ல போறோம் ரப்புட்ட? நான் தொலைல, நானே தொழுகிற இல்லை நிர்வாகத்துல இருந்து நான் எப்படி ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு சொல்ற பள்ளிக்கு வாங்கன்னு? எனவே நிர்வாகத்தின் பாரிய பொறுப்பு தொழுற மாதிரி மக்களை பள்ளியோட தொடர்புள்ளவர்களாக நிர்வாகத்தில் இருந்து எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க. ஒரு நாள் எடுங்க, ஒரு சனி ஞாயிறு எடுங்க. எல்லா மக்களும் வீட்டுல இருக்கிற நேரத்துல மகரிபுக்கு போறோம், இஷாவுக்கு போறோம், இன்னைக்கு இவரை போயிட்டு சந்திப்போம், போங்க வீடுகளுக்கு போய் அலைங்க மக்களை பள்ளிக்கு. நீங்க யாருடைய வீட்டுல நீங்க பள்ளிக்கு வரையலன்னு சொல்லி அந்த நபர் அவருடைய காதுல போய் எத்தப்படவில்லை என்றால் நாளை மறுமையின் நாளையிலே ரப்புக்கு பதில் சொல்லணும். அவன் மாட்டி கொடுப்பான் உங்களை. என்ன பள்ளிக்கு கூப்பிடல, தொலை கூப்பிட்டு இருந்தா எனக்கு நான் பள்ளிக்கு வந்திருப்பேன் யா அல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையின் நாளையில ரப்பு விசாரிப்பான். ரப்பிடத்துல இந்த பதிலுக்கு நாங்க சரியான முறையில சொல்லணும். நிர்வாகத்துல அது முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்குது சகோதரர்களே, பெரியார்களே. அதே போன்றுதான் அல்லாஹ் 4வது நிபந்தனையாக சொல்லுகிறான், வஆத்த ஸக்கா. ஜக்காத் கொடுக்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறார் ஒருத்தர், ஆனா ஜக்காத் கொடுக்கிறார் இல்ல. மாஷா அல்லாஹ், அவர்கிட்ட லட்சக்கணக்கு இருக்குது, நல்லா ஜக்காத் கொடுக்கலும், ஆனா கொடுக்கிறார் இல்ல ஜக்காத். ஜக்காத் கொடுக்காத ஒருத்தரை, தகுதி இருந்தும் கொடுக்காத ஒருத்தரை பள்ளியுடைய நிர்வாகத்துக்குள்ள தூக்கி போட முடியாது. அல்லாஹ் சொல்ற நிபந்தனை, அல்லாஹ்வுடைய மாளிகையை பராமரிக்கக்கூடியவருக்கு சொல்ற நிபந்தனை அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு அதையும் அது குடும்பமாக பார்க்கணும். இன்னொரு விஷயம், இந்த ஜக்காத்தோடு சேர்த்து நாங்க நிர்வாகம் எடுக்கிறோம். இந்த முறை இன்ஷா அல்லாஹ் எங்கட ஊர்ல கூட்டு ஜக்காத்துடைய அந்த விடயத்தை ஆரம்பிப்போமே, உருவாக்குமே. புதுசா உண்டு வெளியால எங்க உலக காலத்துல எங்க ஊர்ல இல்லண்டா நாங்க கூட்டு ஜக்காத் ஆரம்பிப்போமே.
எங்கட ஊர்ல எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க, எத்தனை அனாதைகள் இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு செலவில்லாம இருக்கிறாங்க, செலவுக்கு கஷ்டமாக இருக்கிறாங்களே. அப்ப கூட்டு ஜக்காத்தை நாங்க அமைத்து விட்டோம் என்றால் ஒரு மனிதன் வட்டியில போறத நாங்க எங்கட பள்ளியால தடுக்கிறதுக்கு ஏழுமே. அவனுக்கு ஒரு அவசரம் வருகின்ற பொழுது நகையை தூக்கி கொண்டு அங்க அடவு பிடிக்கிறான், வட்டியில கொண்டு வச்சுட்டு போறாரு. இப்ப வட்டியை கட்டி கொண்டிருக்கிறாரு. என்கிட்ட கூட்டு ஜக்காத்துன்னு ஒரு ஃபண்ட் ஒன்று இருந்தன்னு சொன்னா நாங்க அதுல இருந்து அவருக்கு அந்த நகையை வாங்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டு அவர் திருப்பி தார நேரத்துல திருப்ப நகையை கொடுக்கலும் எங்களுக்கு. அப்போ ஒரு மனிதரை, ஒரு சமூகத்தை, எமது ஊர் மக்களை ஒரு வட்டியிலிருந்து பாவமான செயலிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய நிர்வாகம் முன்னுக்கு வரணும். இந்த கூட்டு ஜக்காத்துடைய விஷயத்தை கொண்டு வாங்க. எப்படி பள்ளிக்கு மக்களை நாங்க அழைக்கிற மாதிரி இந்த ஜக்காத்தை கொடுக்கிற ஒரு மனிதன் கொடுக்கலண்டா அவரை நிர்வாகத்துக்கு போட முடியாதோ, இதே போன்று எல்லாரும் சேர்ந்து நிர்வாகம் சேர்ந்து இந்த முறை கூட்டு ஜக்காத்து நாங்க ஆரம்பிப்போம் என்ற ரீதியில் அப்படி கொண்டு வாங்களே. ஒரு பாவத்தை தடுக்கலும், மட்டிய தடுக்கலும். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இறுதியாக அல்லாஹு தஆலா சொல்றான், அவர் எப்படி இருக்கணும்டா, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. ஊர்ல பாவம் நடந்திருக்கிறே, ஊர்ல கஞ்சா, ஊர்ல ஐஸுக்கு பிள்ளைகள் அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க, ஐஸ ஒருத்தன் வித்து கொண்டிருக்கிறான், அதை வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறான், கொண்டு வாரான், இவனை இனம் கண்டு நாங்க போய் சொல்றோம், இவர் கேட்கிறண்டா, பள்ளியால நடவடிக்கை எடுக்கிறோம். எடுக்குகின்ற பொழுதோ பல எதிர்ப்புகள் வரும் தான். இந்த எல்லா எதிர்ப்பு அலைகளுக்கு மத்தியிலே நீச்சல் அடைத்து இந்த பள்ளி, இது பள்ளி அல்லாஹ்வுடைய மாளிகை, நான் அல்லாஹ்வை தவிர எந்த கஞ்சாக்காரனுக்கும் எந்த ஐஸ்காரனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். இது தான் நிர்வாகம். இன்னைக்கு சில நிர்வாகங்கள் என்ன செய்யறது தெரியுமா? பள்ளியுடைய தலைவர், இல்ல கொஞ்சம் ஊர்ல கண்ணியமானவங்க, இல்ல நிர்வாகத்துல ஒரு முக்கியமான ஒருத்தருடைய மகன் பாவம் செஞ்சிட்டாரு, மகள் பாவம் செஞ்சிட்டாரு, மகன் ஐசை வித்துட்டாரு, மகளோ யாரோ ஏதோ ஒரு பாவத்தில் ஈடுபட்டாங்க, இல்ல பள்ளி ஊர்ல முக்கியமான ஒரு நல்ல கண்ணியமான ஒருத்தர் இவர் மகன் ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு, இது அப்படியே மூடி மறைக்கிறது. அதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறீல்ல. இதே சந்தர்ப்பத்துல ஊர்ல ஒரு ஏழை மகன், ஊர்ல சும்மா நோமலாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் மகன் அந்த பாவத்தை செஞ்சா உடனே ஊர் மக்களை கூட்டி உடனே இவருடைய இதை சொல்லி அப்படியே எல்லா ஆக்ஷன் எடுக்கணுமோ, அதற்குரிய எல்லா விடயம் எடுக்கணுமோ அதெல்லாம் செய்ய முன் வருவாங்க. ஆனா மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துல ஒருத்தர் செஞ்சா இவர் அதை கணக்கெடுக்கிறீங்க, அப்படியே மூடி மடிச்சிரு, அந்த 13 பேருக்குள்ள மூடி மறைச்சிருவாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், சட்டம் வந்தா அரசனுக்கும் அதே சட்டம், அடிமைக்கும் அதே சட்டம், படித்தவனுக்கும் அதே சட்டம், படிக்காதவனுக்கும் அதே சட்டம், ஏழைக்கும் அதே சட்டம், பணக்காரருக்கும் அதே சட்டம். ஒன்றாக கொண்டு வாங்க. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நான் பயப்படவில்லை. இதுதான் இஸ்லாமிய சட்டம். அல்லாஹ் கடைசியாக சொல்றான் அந்த 5வதுல, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிராகரிக்க கூடியவரு எந்த ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாங்க எல்லாரும் சாட்சி சொல்றோம், எமது மஸ்ஜிதுக்கு இவர் தான் தகுதி என்று சாட்சி சொல்லுகிறோம். சொல்லுகின்ற பொழுது நாங்க இப்ப யோசிக்கணும், இந்த தகுதியில எனக்கு இந்த மஸ்ஜிதுக்கு யார் நிர்வாகத்துக்கு தகுதியானவர்கள் என்று பார்க்கணும். இந்த 5 நிபந்தனைகளும் இருந்தால் மஸ்ஜிதுக்குள்ள போடுங்க. நிர்வாகத்துக்கு ஆசைப்படுறாரு இல்ல, என்ன போடாதீங்கன்னு சொல்லி விரண்டு ஓடுறாங்களா, அவங்கள பிடிச்சு கொண்டு போடுங்க. இவங்க தான் தகுதி. இவங்க 7 ஆண்டு பின்னுக்காகிறாங்களா, இப்ப பாருங்க இவர் தான் உண்மையிலேயே செய்யறது தகுதியானவர். ஆசை இல்லாதவர், ஆசைப்படுறாரு இல்ல, அப்படியான ஒருத்தரை நீங்க மஸ்ஜிதுக்குள்ள நிர்வாகத்துக்குள்ள போடுங்க.
எனக்கு எத்தனை வேலை. இவர் ஆசைப்படுறாரு எந்த பிள்ளை ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு விடுறதுக்கும் ஸ்கூல்ல இந்த பிள்ளை எடுக்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. ஏண்ட கடையை பார்த்து கொள்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஏண்ட வயல தொழில் அதை இதை பார்த்து கொள்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஏண்ட மகன் கஞ்சா அடிச்சு கொண்டிருக்கிறான், ஏண்ட மகன் மது, ஏண்ட மகன் ஐஸ், ஏண்ட மகன் மகள்கிட்ட தொழுகை இல்ல, ஏண்ட மனைவி தொழுகை இல்ல. எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது. நான் எப்படி நிர்வாகத்துக்குள்ள வாரது யோசிக்கணும். எனக்கே 1000 வேலை, அதுக்குள்ள என் தலைக்கு மேல வேலை இருந்தும் இந்த மஸ்ஜிதுடைய பொறுப்பை நான் எப்படி எடுக்கிறது? ஏன் மகனை ஒழுங்கா எனக்கு திருத்திக் கொள்ளலாம் இருக்குது, ஏன் மகனை பள்ளிக்கு போன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லாம இருக்குது, ஏன் மனைவியை தொழுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லாமலுக்கு தைரியம் இல்லாம இருக்குது. நான் இப்படி மத்த மக்களை தொழுகைக்கு சொல்றது? சுபஹானல்லாஹ். எனக்கே இந்த இல்ல இதுல நான் தகுதி இல்லை, நான் எப்படி மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்குள்ள வாரது என்று ஒவ்வொருத்தரும் யோசிங்க. அப்படி இல்ல மாஷா அல்லாஹ் நல்ல தகுதி இருக்குது, நாங்க ஆசைப்படையில எங்களை தெரிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால் நீங்க பொறுப்புகளை கேட்டு எடுத்து சொன்னா அலைஹா, அதன் மீது நீங்க கேவலப்படுத்தீங்க. பொறுப்பால நீங்க கேட்டு எடுக்கிறீங்க பொறுப்பு. எனக்கு மஸ்ஜிதுடைய பொறுப்பு வேணும், எனக்கு ஊர்ல அந்த பொறுப்பு வேணும், இது வேணும் அது வேணும் கேட்டு எடுக்கிறீங்க. நீங்க இன்னொருத்தர் சொல்லி அவரை உங்களை நியமிக்கிறாரு, பொறுப்புல வச்சு கேவலப்படுத்தப்படுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஆசைப்படையில கேட்கையில உங்களோட பொறுப்பை கொண்டு தாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க அப்படி பொறுப்பு தந்தா எடுத்துக்கொள்ளுங்க, அதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, எனவே பொறுப்பு என்பது அவ்வளவு முக்கியமானது. சஹாபாக்கள் அந்த அளவுக்கு பயந்தாங்க, அந்த அளவுக்கு பயந்தாங்க இந்த பொறுப்பு எடுக்கிறதுக்கு. இந்த ஊர்ல உள்ள நிர்வாகத்தை பொறுப்பெடுக்கிற மாதிரி அல்ல, முழு உலகத்தை பொறுப்பெடுக்கிறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த உம்மத்துடைய முஸ்லிம்களுடைய இந்த உம்மத்துடைய பொறுப்பு கொடுக்கப்படுது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க 3 நாள் சுபஹ் தொழுகையில எலும்பி சொன்னாங்க, பாயு மன் அஹ்பப்துக்கும், பாயு மன் அஹ்பப்துக்கும். எனக்குண்டா பொறுப்பு எடுக்க இயலாது, எனக்கு பொறுப்பு எடுக்க இயலாது. ஏண்ட ராஜநாமம் கடிதத்தை, இந்த ராஜநாமத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உம்மத்துடைய இவ்வளவு பொறுப்பு எனக்கு சுமந்து கொள்ள இயலாது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒவ்வொரு நாள் சுபஹ்களையும் எழுந்து சொல்லுவாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க போன்ற பெரும் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அபூபக்கர் இல்ல அபூபக்கர், நாங்க உங்களோட பொறுப்பை நாங்க எடுத்துக்கொள்ள மாட்டோம். கத் அஹத்தும் பைஅத்தக்கும், நீங்க யார உங்களுக்கு விருப்பமோ அவங்களை நீங்க ஹலீஃபாவை உங்களுக்கு பொறுப்பாக ஆக்கி கொள்ளுங்க வாப்பா, என்ன விட்டுருங்க என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த பொறுப்பு எடுக்கிறதுக்கு பயந்து 3 நாள் சுபஹ்ல சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. எழுந்து சொல்லுவாங்க, சஹாபாக்களும் இல்ல நீங்க தான் தகுதியானவங்க, நீங்க இருங்க என்று சொல்லுவாங்க. கடைசியாக என்ன செய்யறது, மக்கள் எனக்கு சாட்டிட்டாங்களேன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பொறுப்பெடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்கு என்றால், நான்டா வல்லாஹி மா ஹரஸ்து அலல் இமாரா யௌமன் வலா லைலா, அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த பொறுப்பு எனக்கு வரணுமே என்று சிர்ரம் வ அலானியா நான் அல்லாஹ்விடத்துல கேட்டதே இல்லை, ரகசியமாக கூட கேட்டதில்லை, இரவுல கூட கேட்டதில்லை, பகலுல கூட கேட்டதில்லை. யா அல்லாஹ் எனக்கு இந்த பொறுப்பை தாண்டி நான் கேட்டதில்லை. ஏன்னா சஹாபாக்களுக்கு தெரியும் என்னுடைய பொறுப்பு அவ்வளவு பாரதூரமானது, ரப்புக்கு என்ன பதில் கொடுக்கணும் என்பதை சஹாபாக்களுக்கு தெரியும். சகோதரர்களே,
எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, எனவே எமது மஸ்ஜிதுல இன்ஷா அல்லாஹ் வார கிழமை மஸ்ஜிதுடைய நிர்வாக தெருவு இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு யார் தகுதியானவராக இருக்கிறாரு, இந்த சொல்லப்பட்ட 5 விடயங்களும் யார் தகுதியானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள நிர்வாகத்துக்குள்ள போடுங்க. இல்லைன்னா நீங்க பொய் சாட்சி சொல்றீங்க, மறந்து விடக்கூடாது. பொய் சாட்சி சொல்றீங்க. நாங்க சொந்தத்தை பார்த்தோம், கூட்டாளிய பார்த்தோம், தூக்கி மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்குள்ள தூக்கி பொறுப்பை தூக்கி போட்டோம். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால எங்களுக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால பல இழப்புகள் ஏற்படும். இந்த பொறுப்பை தந்து துஷ்பிரயோகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவங்க, பொறுப்பை தந்து அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவங்கள நாளை மறுமைக்கு முன்னால் அல்லாஹ் உலகத்துல சோதித்து விடுவான். சகோதரி, நான் தகுதியாக இருந்து நான் பின்னுக்காகினால் மக்கள் என்ன நியமிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். தகுதியா இருக்கிறேன், நான் ஆசைப்படையில என்ன ஒரு பொறுப்பாக நியமிச்சிட்டாங்க, நான் அந்த டைம்ல அந்த நேரத்துல ஏற்றுக்கொள்றது தான் சிறந்தது. இல்ல நீங்க தகுதியானவராக இருந்து பின்னுக்காகிறீங்கன்னு சொன்னா தகுதி இல்லாதவங்க உள்ளுக்கு வந்து பூந்துருவாங்க. அதையும் யோசிக்கணும். தகுதியானவங்க எடுங்க, தொழக்கூடியவங்க எடுங்க. அல்லாஹ் ஆசை இல்லையா, ஆசை இல்லாம எடுங்க, ஆசைப்படாமலுக்கு எடுங்க, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். சகோதரிகளே, அதே போன்று நிர்வாக தெரிவார நேரத்தில் பெரிய பெரிய சண்டை ஏற்படுற ஊர்ல, அடிச்சு கொள்ற பள்ளிக்குள்ள சத்தம். சில ஊர்கள்ல போலீஸால வந்து நிக்கிற நிர்வாகம் தேர்வு நேரத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஃபித்னா நாயிமா, பிரச்சனை ஃபித்னா தூங்கி கொண்டு தான் இருக்குது, குழப்பம் இருக்குது. மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துல தெரிவு செய்யறாங்க, அழகா அமைதியாக இருக்கிறாங்க, இவரை தெரிவு செய்யறாங்க. இந்த ஃபித்னா, இந்த பிரச்சனை தூங்கி கொண்டிருக்குது. ஒருத்தன வார்த்தை போதும், அது அப்படின்னு எடுத்து விட்டாரு. இப்ப பள்ளியில பெரிய சண்டை ஏற்படுது, பெரிய பிரச்சனை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லஅனல்லாஹு மன் ஐகதஹா, அந்த ஃபித்னாவை யார் எழுப்பாட்டினானோ அவனை அல்லாஹ் லானத் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். எங்களோட வாயை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏண்ட ஒரு வார்த்தை போதும் சமூகம் பிரச்சனையை உண்டாக்கி சமூகத்துல பிளவுகளை உண்டாக்குறது. அந்த ஒரு வார்த்தை போதும் மௌத் வரைக்கும் அல்லாஹ்வுடைய லானத் வரும். சகோதரர்களே, அதனால வருகின்ற கிழமை இன்ஷா அல்லாஹ் நிர்வாக தேர்வு இருக்குது. எங்களோட வாய்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களோட ஒரு வார்த்தை போதும் அங்க ஃபித்னா உருவாகி சண்டை உருவாகிச்சோ அல்லாஹ் காப்பாற்ற வேணும். அல்லாஹுடைய பதுவா லானத் அவர் மீது உண்டாகிவிடும். சகோதரர்களே, எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், மஸ்ஜிதுக்கு தகுதியானவங்க நல்ல அமானிதம் உள்ளவராக இருக்க வேணும். அதே போன்று குர்ஆனுடைய அந்த 5 வசனங்கள் சொன்ன மாதிரிக்கு இன்னும் சில விஷயங்களை நான் கூறிக்கொள்கிறேன். நல்ல அறிவு ஆற்றல் உள்ளவராக இருக்கணும், அது நல்ல பண்பு உள்ளவர்களாக இருக்கணும், நம்பிக்கை நாணயம் உள்ளவராக இருக்கணும். இதே போன்று தான் அவர் ஏற்ற தாழ்வு மனப்பான்பு பார்க்காதவராக இருக்கணும், எல்லாத்தோடைய நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்கணும், பள்ளியுடைய சொத்துக்களை பள்ளியுடைய பணத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கணும். இப்படி எல்லாம் நிபந்தனைகளை சொல்றாங்க. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, முக்கியமாக குர்ஆன் சொல்லுகின்ற 5 நிபந்தனைகளுக்கு உட்பட்டவராக இருந்தா இன்ஷா அல்லாஹ் நமது மஸ்ஜிது நிர்வாகத்துல இன்ஷா அல்லாஹ் நாங்க தேர்ந்தெடுத்து நாங்க அவர்களை தெரிவு செய்து கொள்றது. எனவே உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து முத்தகீங்களாக எமது மஸ்ஜிது அல்லாஹ் நல்ல தக்வா உள்ள அல்லாஹ் சொல்லுகின்ற 5 அந்த குவாலிஃபிகேஷனோடு அந்த தகுதியோடு நல்ல ஒருத்தராக நேர்த்தியானவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தருவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்துள்வாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்துள்வாயாக. அல்லாஹ் எமது மஸ்ஜிதுக்கு நல்ல தகுதியானவர்களை யாழ்லா நிர்வாகத்துக்குள்ளே நீ அமைத்திடுவாயாக. யாழ்லா நிர்வாகத்துக்கு தேர்ந்தெடுத்து தருவாயாக. யாழ்லா நல்ல தொழுகை உள்ளவர்களாக, கியாமத் நாளையும் உன்னையும் கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக, தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக, ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, உன்னை தவிர வேற யாரையும் பயப்படாதவர்களாக, இப்படியான 5 நிபந்தனைகள் உள்ளவர்களாக எங்களுடைய மஸ்ஜிதுக்கு நிர்வாகத்தினர்களாக நீ அமைத்திடுவாயாக. யாழ்லா நல்ல தகுதியானவர்களை ஏற்படுத்தி தருவாயாக. யாழ்லா உன்னையும் அல்லாஹையும் பயந்த பள்ளியுடைய சொத்துக்களையும் பள்ளியுடைய பணத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக நீ நல்ல நிர்வாகத்தை தந்தருவாயாக. யா பள்ளியோடு தொடர்புள்ள நிர்வாகத்தை அமைத்து தருவாயாக. யா மக்களை பள்ளியோடு தொடர்பாக்கக்கூடிய நிர்வாகத்தினர் அமைத்திடுவாயாக. யா என்னுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக.